Hello everyone, welcome to Kannada Maths channel. இந்த வீடியோவில் சமச்சீர் கல்வி கிளாஸ் 12 மேக்ஸ் சாப்டர் 1 செக்ஷன் 1.3 எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் சில ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா அதை இன்னொரு மேட்ரிக்ஸாக நம்மளால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸை எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் எதெல்லாம் நம்மளால் எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸாக கன்சிடர் பண்ண முடியுன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி 2 rows ஆர் காலம்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஏதாவது 2 ரோவையோ இல்லை 2 காலத்தையோ நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். நம்பர் 2, replacing a row or column of the matrix by a non-zero scalar multiple of the row or column by a non-zero scalar. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து நம்மளால் இன்னொரு புது மேட்ரிக்ஸை எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ரோவை ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த புது மேட்ரிக்ஸ் வந்து இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ். ஓகே, தேர்ட் ஒன் வந்து ரீப்ளேசிங் எ ரோ ஆர் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை எ சம் ஆஃப் த ரோ ஆர் காலம் வித் அ நான்-ஜீரோ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அனதர் ரோ ஆர் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு இருக்கிற மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ரோவை இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னாக்கா, வேறு ஏதாவது ஒரு ரோவை ஒரு நான்-ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ரோவோட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரோக்கும் பண்ணலாம், காலம்க்கும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸை மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனாக எப்படி நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐத் அண்ட் ஜேத் ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆர்ஐ இஸ் இன்டர்சேஞ்ச்டு வித் ஆர்ஜே, இந்த நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஐத் ரோ பை எ நான்-ஜீரோஸ் கான்ஸ்டன்ட் லாம்டா இஸ் டினோட்டட் பை ஆர்ஐ இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு லாம்டா ஆர்ஐ. ஸோ ஆர்ஐன்ற அந்த ஐத் ரோவை நம்ம நான்-ஜீரோ ஸ்கேலார் லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லாம்டா ஆர்ஐன்னு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஒன், அடிஷன் டு ஐத் ரோ a non-zero constant lambda multiple of jth row is denoted by. ஸோ ஐத் ரோவை நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம்னாக்கா, ஆல்ரெடி இருக்கிற அந்த ஐத் ரோவோட நம்ம என்ன டேர்மை ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜேத் ரோவை நான்-ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற நோட்டேஷன்ஸ். சிமிலராக நம்ம எலிமெண்ட்ரி காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். Definition 1.4, two matrices A and B of same order are said to be equivalent to one another if one can be obtained from the other by the applications of elementary transformations. Symbolically, we write A tilde B to mean that the matrix A is equivalent to the matrix B. ஸோ 2 மேட்ரிக்ஸ் ரெண்டுமே சேம் ஆர்டரில் இருக்கும்போது அது ரெண்டையும் நம்ம எப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி ரோ ஆர் காலம் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா நம்மளால இன்னொரு மேட்ரிக்ஸ் அப்டைன் பண்ண முடியணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த 2 மேட்ரிக்ஸஸையும் நம்ம ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சிம்பாலிக்கலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னாக்கா, ஏ டில்டே பி. ஸோ ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ் கிடையாது. ஸோ ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து இன்னொரு மேட்ரிக்ஸை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மூலயமா அப்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னா, செகண்ட் ரோவை அவங்க எதால் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னாக்க R2 + R1, அதாவது ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் சம் பண்ணுறது மூலயமா கிடைக்கிற அந்த எலமெண்ட்ஸால் செகண்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மேட்ரிக்ஸை வந்து பின்னு நேம் பண்ணுறாங்க. ஸோ ஏ இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு பி. ஸோ இங்கே இருக்கிற இந்த செகண்ட் ரோ -1 1 3 ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸோட நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 -1 5ன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பி வந்து ஏலேருந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி கிடைச்சதுனால இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு த மேட்ரிக்ஸ் பி அல்லது பி இஸ் ஈக்குவலண்ட் டு ஏ. ஓகே, ஸோ நோட் வந்து an elementary transformation transforms a given matrix into another matrix which need not be equal to the given matrix.
ஸோ நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸோ இல்லை எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா நம்ம கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலன் மேட்ரிக்ஸாக தான் இருக்குமே தவிர ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் மூலயமா நம்மளால் ஒரு கிவன் நான்-ஜீரோ மேட்ரிக்ஸை அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மை தான் நம்ம ரோ எக்லான் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ ரோ எக்லான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரோஸில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே ஜீரோவாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த ரோவை நம்ம ஜீரோ ரோன்னு சொல்லுவோம். இதே ஒரு ரோவை எப்போ நம்ம நான்-ஜீரோ ரோன்னு சொல்லுவோம்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது நான்-ஜீரோவாக இருக்கணும். ஓகே, நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ரோவை நான்-ஜீரோ ரோன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ தான் இருக்குது. ஓகே, இதே வந்து செகண்ட் ரோ எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு எலமெண்ட்டாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. இதே ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஸோ R1 and R2 are said to be non-zero rows, whereas R3 is said to be zero row. Definition 1.5. A non-zero matrix E is said to be in a row echelon form if. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 1 வந்து மேட்ரிக்ஸில் 0 ரோஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே நான்-ஜீரோ ரோஸ்க்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்து ஐத் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து எங்கே வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை செகண்டாக இருக்கலாம். ஸோ எங்கே வேணால் அக்கர் ஆகலாம். சப்போஸ் இப்போ நம்ம ஜேத்து காலத்தில் அக்கர் ஆகுதுன்னு எடுத்துட்டோம்னாக்க அதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோ எலமெண்ட்ஸாக தான் இருக்கணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், first non-zero entry in the ith row of E lies to the left of the first non-zero entry in the I plus 1th row of E. அதாவது இப்போ ith ரோவில் ஒரு ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அந்த நான்-ஜீரோ மேட்ரிக்ஸை வந்து நம்ம ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லுவோம். Okay. Note, a non-zero matrix is in a row echelon form if all 0 rows occur as bottom rows of the matrix and if the first non-zero element in any lower row occurs to the right of the first non-zero entry in the higher row. ஸோ இங்கே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஜீரோ ரோ வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லா நான்-ஜீரோ ரோக்கும் கீழே தான் நமக்கு ஜீரோ ரோ அக்கர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ இங்கே சப்போஸ் நமக்கு வந்து ஜீரோ ரோவே இல்லைன்னா நம்ம அந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ண தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு ரோ எடுத்துட்டோன்னா அதில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து ஜேத்து காலத்தில் இருக்குன்னா அந்த ஜேத்து காலத்தில் அதுக்கப்புறம் வர ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துட்டோம்னாக்கா எனக்கு ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ செகண்ட் காலமில் தேர்டு செகண்ட் ஸோ எல்லா ரோவுமே ஃபஸ்ட்டு ரோக்கு கீழே இருக்கிற செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேத்து காலத்தில் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துட்டோன்னா இதில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து தேர்டு காலத்தில் தான் வரும். ஸோ தேர்டு காலத்தில் வரதுனால செகண்ட் ரோக்கு கீழே இருக்கிற தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்கனாக்கா தேர்டு காலத்தில் வந்து ஜீரோ தான் என்ட்ரி ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ரோ எக்லான் ஃபார்மாக இருக்குது. செகண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு ஜீரோ ரோவே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோவை எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து 1. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸை பற்றி ஒரி பண்ண அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து தேர்டு காலமில் இருக்குது. ஸோ இந்த தேர்டு காலமில் ரிமைனிங் ரோஸ் அதாவது தேர்டு ரோ அதில் வந்து ஜீரோ தான் என்ட்ரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ என்ட்ரி வந்து ஃபோர்த்து காலமில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ரோவும் இல்லாதனால நம்ம இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் தேர்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான்-ஜீரோ என்ட்ரிஸ்லாம் வந்துட்டு அதுக்கடுத்து வர ரோஸில் இருக்கிற நான்-ஜீரோ என்ட்ரிஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டாலும் சரி எதிரையும் எடுத்துட்டிங்கனாலும் சரி
ஸோ இப்போ இங்கே வந்து 1 இருக்குன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 3. ஸோ 3யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த 1 அக்கர் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 2, 2வோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அதுக்கு ப்ரீவியஸ் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் 6, 6க்கு ப்ரீவியஸ் ரோ, அதாவது செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 2 வந்து 6ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் ரோ எக்லான் ஃபார்மில் இல்லை. எப்படி அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 0 ரோவே இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் கண்டிஷன், ஸோ ஒரு ரோ எடுத்துட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி எந்த காலமில் இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ரோலையுமே அந்த காலமோட என்ட்ரிஸ் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து 1. ஸோ அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் ரிமைனிங் ரோஸில் எல்லாமே வந்துட்டு 0வாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்துட்டிங்கனாக்கா 5. 5ன்றது தேர்டு காலத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ரோலையும் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு ரோ எடுத்துட்டிங்கனாக்கா இதில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து 1. ஸோ இதுக்கப்புறம் எந்த ரோவும் இல்லாதனால நம்ம அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரோ ஐன்னு எடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ரோவோட ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் ரோவும் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா 5க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் 1 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இதே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ எடுத்துக்கும் போது எனக்கு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி 1, ஆனால் 1ஓட ரைட் ஹேண்ட் சைடில் தான் எனக்கு செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி ஆனால் 5 இருக்குது. ஸோ தேர்ட் கண்டிஷன் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. therefore this matrix is not in row echelon form. ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலும் தேர்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இது ரோ எக்லான் ஃபார்ம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து 3 ஃபஸ்ட்டு ரோக்கு. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரோவில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் தேர்ட் ரோவில் 2ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷன் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இல்லைன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், மெத்தட் டு ரெடியூஸ் அ மேட்ரிக்ஸ் டு எ ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ எல்லா மேட்ரிக்ஸுமே வந்து நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம்லேயே இருக்காது. அதை நம்ம எப்படி ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த மெத்தடாலஜியை தான் நமக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவை நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருந்தது அப்படின்னாக்க நம்ம நான் ஜீரோ ரோ அந்த மேட்ரிக்ஸில் இருந்தால் அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ அந்த 0 ரோவை லாஸ்ட்டு ரோக்கு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். சப்போஸ் 0 ரோ இல்லை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் A11 அதை நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த A11 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஸ்டெப் 2க்கு டைரெக்டாக போயிடலாம். ஓகே, சப்போஸ் அது ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரோவை வேறு ஏதாவது ஒரு ரோ கூட நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ எந்த ரோ கூட இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இந்த ரோ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக எந்த ரோவில் இருக்கோ அந்த ரோவோட நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் செகண்ட் ரோலையும் அதே மாதிரி இருக்குது, தேர்ட் ரோலையும் அதே மாதிரி இருக்குது, அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரோவோட நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ரோவோடையும் எழுதலாம், தேர்ட் ரோவோடையும் எழுதலாம். ஓகே, ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினதுக்கப்புறமா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் 2 வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா ரோலையுமே ஃபஸ்ட்டு எலிமெண்ட் A11, A21, A31 ஸோ இது எல்லாமே 0வாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ செகண்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டான A12 இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டெப் 2க்கு போயிடலாம். இல்லை திரும்பவும் அது ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னா ரிமைனிங் இருக்கிற ரோஸில் செகண்ட் எலிமெண்ட் எந்த ரோவில் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கோ அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். திரும்பவும் எல்லா ரோலையுமே செகண்ட் எலிமெண்ட்டும் 0வாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் A13 வெரிஃபை பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணலான்னாக்கா ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ என்ட்ரி வர வரைக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து பிவோட்டிங்னு சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டை வந்து பிவோட் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, பிவோட் எலிமெண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ரோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா ஸ்டெப் 2 பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸையும் யூஸ் பண்ணி இந்த பிவோட் எலமெண்ட் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ரோவில், அதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு ஜீரோவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ரோவில் ஸ்டெப் 1 அண்ட் 2ல் என்ன பர்ஃபார்ம் பண்ணமோ அதே ப்ராசஸை திரும்பவும் நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ரோவுக்கும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ரோ எக்லான் ஃபார்மில் மொத்தமாக 3 ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள் 1.13. ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ். ஸோ தே ஹவ் கிவன் அ 3x3 மேட்ரிக்ஸ் டு எ ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இல்லை, நமக்கு அது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அது வந்து ரோ எக்லான் ஃபார்மில் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணணும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த 3 ஸ்டெப்ஸுமே. ஸோ அதில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு 0 ரோ இருக்கான்னு செக் பண்ணுறோம். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்ம போயிடலாம். செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் A11. ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இல்லை நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்னு பார்க்கணும். இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்படி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஸ்டெப் 2 நம்ம இப்போது போயிடலாம். ஸ்டெப் 2 என்னென்னா, இந்த பிவோட் எலிமெண்ட், ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரோவோட பிவோட் எலிமெண்ட். இந்த பிவோட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஜீரோவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இன்டர்சேஞ்சிங் த ரோஸ், இல்லை ஒரு ரோவை வந்து நான் ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ரோவை நான் ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோவை எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஸோ செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் -6 ஜீரோவாக சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் -3 ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இந்த -6 நான் எப்படி ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ R2 இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R1. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை என்டையராக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த டேர்ம் வந்து ஜீரோவாகிடும். ஸோ அதே மாதிரி -1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் -2, -2 + 2 இஸ் 0. அகெயின் 2 2s are 4, 4 + 4 8. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன்னாக்கா, தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து -3. ஸோ -3 நான் 0ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ R3 + R1. ஸோ ஜஸ்ட் நான் ஆட் பண்ணனாலே எனக்கு இது 0 ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0, 2 + 2 4. ஸோ இப்போ எனக்கு இந்த பிவோட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற பிவோட் எலிமெண்ட் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜீரோவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் இருக்கிற பிவோட் எலிமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 8. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் ரோவில் இருக்கிற பிவோட் எலிமெண்ட் வந்து இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த 8 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு பர்ஃபார்ம் பண்ண அதே ஸ்டெப்ஸை இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிவோட் எலிமெண்ட் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கீழே வந்து எனக்கு 4 தான் இருக்குது. இந்த 4ஐ வந்து நான் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு திரும்பவும் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. செகண்ட் ரோவையும் அப்படியே தான் நம்ம வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ரோவில் இருக்கிற இந்த 4ஐ வந்து நான் 0ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ R3 இஸ் நவ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R3 -1/2 R2 இப்படியும் எழுதலாம், இல்லை R2 - 2 R3 அப்படின்னு எழுதலாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகிடும்னாக்க 0 0. ஸோ R3யில் இருக்கிற எலிமெண்ட் வந்து இங்கே 4. ஸோ R2வில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 8, 8/2 4 மைனஸ். ஸோ
-4 + 4 ஆகிடும். ஸோ 0 ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு 0 ரோ இருக்குது, அது லாஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து 3, செகண்ட் ரோல் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி 8. ஸோ இந்த ரெண்டு பிவோட் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அண்ட் இந்த 8க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ப்ரீவியஸ் பிவோட் எலிமெண்ட் இருக்குது. தேர்ட் ரோவில் எந்த பிவோட் எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ இந்த ஃபார்ம் வந்து இப்போது நமக்கு ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரியான 8 இதையே வந்து நம்மளால் 1ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னா செகண்ட் ரோவை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா R2 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு R2/8. அதாவது 1/8ன்ற நான் ஜீரோ ஸ்கேலாரால் இந்த என்டையர் ரோ R2வை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 8ன்றது 1ன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவுமே ரோ எக்லான் ஃபார்ம் தான். ஏன்னா ரோ எக்லான் ஃபார்மில் இருக்கிற அந்த 3 கண்டிஷனுமே நமக்கு இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபார்மில் எழுதினாலும் சரி, இந்த ஃபார்மில் எழுதினாலும் சரி, ரெண்டுமே ரோ எக்லான் ஃபார்ம் தான். தீஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் செட் டு பி ஈக்குவலண்ட். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு நம்ம நோட் பண்ணோம்னா, ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் நாட் நெசசர்லி யூனிக். ஸோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ பர்சன் டு பர்சன் அது வேரி ஆகிறதுனால இந்த ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் அ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு வேற ஒரு நம்பர் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியான நம்பர் இருக்கலாம். பட் ரோ எக்லான் ஃபார்மோட கண்டிஷன்ஸ் எல்லாமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் 1.14 ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் டு எ ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 3x4. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்க்கு மட்டும்தான் இல்லை, நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் நம்மளால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ், எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் கேன் ஆல்சோ பி பெர்ஃபார்ம்டு டு எனி மேட்ரிக்ஸ் இன் ஜென்ரல். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்ஸையுமே இதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணப்போம். ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ நமக்கு நான் ஜீரோவாக தான் இருக்கணும். அப்படின்னா செகண்ட் ரோவோடையோ இல்லை தேர்ட் ரோவோடையோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இவங்க செகண்ட் ரோவோட இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ R1 இஸ் இன்டர்சேஞ்ச் வித் R2. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு நான் ஜீரோவாக இருக்குது, தட் இஸ் -1. ஸோ -1ஆக இருக்கிறப்போ நமக்கு அதுக்கு கீழே இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே வந்து என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கும். செகண்ட் ரோவில் ஜீரோவாக இருக்குது, பட் தேர்ட் ரோவில் 4ன்னு இருக்குது. ஸோ அந்த 4 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா R3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ R3 + 4 டைம்ஸ் ஆஃப் R1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை என்டையராக 4ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோவோட நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா இது 0 ஆகிடும். ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக ரிமைனிங் என்ட்ரிஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோவை என்டையராக நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோவோட ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகுதுனாக்கா 0, 2, 8, 20 ஆகுது. செகண்ட் ரோவும் ஃபஸ்ட் ரோவும் எந்த சேஞ்சும் ஆகலை. இப்போது வந்து செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 3. அந்த 3க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும், பட் நமக்கு 2 இருக்குது. ஸோ இந்த 2வை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ R3 இஸ் நவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ R3 - 2/3 டைம்ஸ் ஆஃப் R2. ஸோ R2வை என்டையராக -2/3ஆல் மல்டிப்ளை பண்ணி R3யோட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ R3 - 2/3 R2 will give you the entries as 0, 0, 22/3, 16. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு கீழே இருக்கிற என்ட்ரி வந்து 0ன்னு ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் நம்ம அப்படியே விட்டாலும் கரெக்டு தான். இல்லை இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னாக்கா R3யை என்டையராக 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா 0, 0, 22, 48ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மும் ரோ எக்லான் ஃபார்ம் தான், இந்த ஃபார்மும் ரோ எக்லான் ஃபார்ம் தான். ஓகே, further if you want to convert the pivot element 22, third row இருக்கிற pivot element 22வை நம்ம 1ன்னு கன்வெர்ட் பண்ணி எழுதினாலும் திரும்பவும் அது ரோ எக்லான் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சப் மேட்ரிக்ஸஸும் மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற
பர்டிகுலர் ரோ அண்ட் காலமை நம்ம டெலீட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும் விச் இஸ் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் த எக்ஸிஸ்டிங் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மேட்ரிக்ஸுமே சப் மேட்ரிக்ஸ் டு இட் செல்ஃப். ஏன்னா நம்ம 0 நம்பர் ஆஃப் ரோஸையும் 0 நம்பர் ஆஃப் காலம்ஸையும் எலிமினேட் பண்ணி தான் நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ எவ்ரி மேட்ரிக்ஸ் இஸ் அ சப் மேட்ரிக்ஸ் டு இட் செல்ஃப். அண்ட் மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த சப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் நமக்கு மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ மைனர் வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது தான் நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 1.6. The rank of a matrix A is defined as the order of a highest order non-vanishing minor of the matrix A. It is denoted by the symbol rho of A. The rank of a zero matrix is defined to be 0. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் தான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸை வந்து இந்த சிம்பிள் ரோ ஆஃப் ஏல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ரேங்க் வந்து 0. நோட், if a matrix contains at least one non-zero element, then rank of A is greater than or equal to 1. இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்தாலுமே அதோட ரேங்க் வந்து மினிமமாக 1 தான் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ரேங்க் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐஎன் இஸ் என். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோலையுமே டைகனல் என்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு 1 இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரோலையுமே எனக்கு ஒரு நான் ஜீரோ என்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கும்போது என் ரோஸ்லையுமே என் நான் ஜீரோ என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதோட ரேங்க் வந்து ஆப்வியஸாக என்னாக இருக்கும். If the rank of a matrix A is R, then there exists at least one minor of A of order R which does not vanish, and every minor of A of order R plus 1 and higher order if any vanishes. ஒரு மேட்ரிக்ஸ் A ஓட ரேங்க் வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு மைனராவது ஆஃப் ஆர்டர் ஆர் வந்து வேனிஷ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஆருக்கு ஹையராக இருக்கிற ஆர்டர்ஸில் இருக்கிற மைனர்ஸ் எல்லாமே வந்துட்டு வேனிஷ் ஆகிடும். Point number 4, if A is an m cross n matrix, then rank of A is less than or equal to minimum of m comma n. So Aன்ற ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் m cross n இருந்தால் rank of the matrix வந்து less than or equal to minimum of m comma n. So m n இந்த ரெண்டு நம்பரில் m denotes the number of rows, n denotes the number of columns. இந்த ரெண்டு நம்பர்ஸில் இருக்கிற மினிமம் வேல்யூவை எக்ஸீட் ஆகாது. ஸோ ரேங்க் வந்து அதை விட லெஸ்ஸர் தானாக இருக்குமே தவிர எக்ஸீட் ஆகாது. பாயிண்ட் நம்பர் 5, a square matrix A of order n has inverse if and only if rank of A equal to n. நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கணும் அல்லது டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரேங்க்கை வச்சு இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும்போது அதுக்கு எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா இஃப் அண்ட் ஒன்லி அதோட ரேங்க்கோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு என்னாக இருக்கணும். ஏன்னா ரேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கப்படி நாட் நெசசரி இட் ஷுட் பி ஈக்குவல் டு என், அதை விட லெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் ஈக்குவல் டு என்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கும், விச் இம்ப்ளைஸ் A inverse will exist. Okay. Example 1.15, find the rank of each of the following matrices. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், செகண்ட் ஒன் வந்து நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம ரேங்க் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச ரேங்கோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஆஃப் A will be less than or equal to minimum of m, n. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 3, 3. ஸோ இந்த மினிமம் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3. ஸோ ரேங்க் ஆஃப் A வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். ஓகே. த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் A இஸ் 3. ஸோ தேர்ட் ஆர்டர் மைனர் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அதாவது இந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கேல்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் A வந்து லெஸ் தென் 3 ஆகிடுது. ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது தான் இதோட ஹையஸ்ட் மைனர் ஆர்டர் வந்து 3 விச் இஸ் நாட் வேனிஷிங்னு நமக்கு கிடைக்கும். பட் இதோட வேல்யூ 0வாக இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் A வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 3ன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம், இல்லை 2வாக இருக்கலாம். ஸோ
ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் 3ன்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் மைனஸ் வந்து ஏதாவது ஒன்றாவது நமக்கு நான் வேனிஷிங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனர் 3, 2, 1, 1 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஈக்குவல் டு 0வாக கிடைக்குது. தட் இஸ் 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஏதாவது ஒரு மைனராவது நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் செகண்ட் ஆர்டரில். அப்படி இருந்தால் அதோட ரேங்க் வந்து 2ன்னு சொல்லலாம். எல்லா செகண்ட் ஆர்டர் மைனர்ஸுமே 0வாக இருக்குன்னா அப்போ ரேங்க் வந்து 2வாகவும் இருக்காது, அதை விட லெஸ் தென் 1ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ 3, 2, 1, 1ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2. செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 3 cross 4. ஸோ m வேல்யூ 3, n வேல்யூ 4. ஸோ மினிமம் ஆஃப் 3, 4 வந்து ஈக்குவல் டு 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹையஸ்ட் ஆர்டர் மைனர் நம்ம என்னென்னு எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் நமக்கு மைனரை எவாலுவேட் பண்ண. ஆர்டர் 3 இருக்கிற மாதிரி ஒரு மைனரை எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மைனர் ஆஃப் ஆர்டர் 3 எடுத்துட்டாலும் நமக்கு அதோட வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 3. ஸோ இட் ஷுட் பி லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் ஏ ஏதாவது நான் ஜீரோவாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொன்றா தான் செக் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணும்போது 4, 3, -3, -1 இந்த மைனர் வந்து ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ இதே நீங்கள் வேறு ஒரு மைனர் எடுத்துகிட்டு செக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1, -2, -2, 4. ஸோ இதோட மைனர் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 - 4 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு ஏதாவது ஒரு மைனராவது ஆர்டர் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும். அப்படி வந்ததுன்னா அதோட ரேங்க் வந்து ஈக்குவல் டு அந்த ஆர்டர் தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு மைனர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக கிடைக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த ரிமார்க்கில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஒரு மேட்ரிக்ஸோட ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் என்னன்றதை எவாலுவேட் பண்ணி அது மூலிமா நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி லென்த்தி ப்ராசஸ். ஸோ அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம ஈஸியாக ரேங்க் எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை அதோட ஈக்குவலன்ட் ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு லீடிங் டயகனல் என்ட்ரிஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே 0ன்னு தெரியும். ஸோ அது மூலயமா நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட மைனர் வந்து 0வாக இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக நம்மளால் எவாலுவேட் பண்ணிட முடியும். ஸோ அது மூலயமா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம ரேங்க்கை எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.16, find the rank of the following matrices which are in row echelon form. ஸோ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிசஸ்லாம் வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 x 3 எடுத்துட்டோன்னா இதோட ரேங்க் வந்து கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக தான் இருக்கும். ஏன்னா எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ ரெண்டுமே வந்து சேம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ஆர்டர் மைனர், அதாவது கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணும்போது 6ன்னு கிடைக்குது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. therefore ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ இதை வந்து இன்னொரு விதமாகவும் ஈஸியாக எவாலுவேட் பண்ணலாம். ஸோ ரோ எக்லான் ஃபார்மில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு ரோலையும் ஒரு நான் ஜீரோ என்ட்ரியாவது இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் நம்ம என்ன சொல்லலாம், ரேங்க் வந்து 3ன்னு சொல்லலாம். இப்போ இதே வந்து செகண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா இது ரோ எக்லான் ஃபார்மில் தான் இருக்குது. இதில் 2 ரோவில் மட்டும்தான் நான் ஜீரோ என்ட்ரிஸ் இருக்குது. தேர்ட் ரோவில் நான் ஜீரோ என்ட்ரி இல்லை, இட்ஸ் 0 ரோ. தேர்ஃபோர் இதோட ரேங்க் வந்து நம்ம 2ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம டெஃபனிஷன் படி இதோட ஆர்டர் வந்து 3 x 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ மைனர் ஆஃப் ஆர்டர் 3 என்னென்னு எவாலுவேட் பண்ணும்போது அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது மூலயமா ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ மைனர் ஆஃப் ஆர்டர் 2 ஏதாவது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கா அப்படின்னு நம்ம எவாலுவேட் பண்ணும்போது -2, 2, 0, 5 இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -10. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ இப்படி நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் மைனர் விச் இஸ் நாட் வேனிஷிங் அதை வச்சு எவாலுவேட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக நம்ம மேட்ரிக்ஸை பார்த்து அதில் எவ்வளோ நான் ஜீரோ
ரோஸ் இருக்குன்றதை வச்சும் ரேங்கை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். தேர்டு ப்ராப்ளம் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதில் 4 ரோ 3 காலம் இருக்குது. ஸோ 4 cross 3. இதோட மினிமம் வந்து 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 தான். ஸோ இதோட ரேங்க் வந்து 2. இல்லை நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் என்னன்னு எவாலுவேட் பண்ணுறோன்னாக்கா இப்போ இதோட ரேங்க் வந்து மேக்ஸிமம் 3 தான் அப்படின்றனால தேர்ட் ஆர்டர் மைனர் which is not vanishing exist ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 0 தான் கிடைக்குது. ஸோ செகண்ட் ஆர்டர் மைனர் ஏதாவது ஜீரோவா இல்லாமல் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 6002 இதோட டிட்டர்மினன்ட் வந்து 12 which is not equal to 0. therefore rank of A வந்து equal to 2. ஸோ ஒரு கிவன் மேட்ரிக்ஸை அதை ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது மூலயமா நம்மளால் ஈஸியாக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட ரேங்க்ன்றதை நம்மளால் சொல்லிட முடியும். Theorem 1.11 The rank of a matrix in row echelon form is the number of non-zero rows in it. Theorem 1.12 The rank of a non-zero matrix is equal to the number of non-zero rows in the row echelon form of the matrix. Example 1.17 Find the rank of the matrix by reducing it to a row echelon form. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ரோ எக்லான் ஃபார்ம்லேயே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக அதோட ரேங்க் என்னென்னு எவாலுவேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி 1. ஸோ அதனால் அது கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜீரோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து செகண்ட் ரோவை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம்னாக்கா R2 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு R2 மைனஸ் 2R1. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 0 ஆகிடும். அதே மாதிரி தேர்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து 3. ஸோ அதுவும் என்ன ஆகணும் 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறது மூலிமா 0வாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் இது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பிவோட் எலிமெண்ட் 1க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி -3. ஸோ அதுக்கு கீழே வந்து 0 தான் இருக்கணும். ஸோ அதனால R3யை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ R3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு R3 மைனஸ் 2R2. ஸோ அதனால லாஸ்ட் ரோ வந்து எனக்கு இப்போது 0 0ன்னு கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. therefore rank of the given matrix is equal to 2. Example 1.18 Find the rank of the matrix by reducing it to an echelon form. ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பண்ணதே தான் இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து 2க்கு கீழே இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ -6 8 -4 -2 ஆகுது. இப்போது R2வை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்கனாக்கா R2 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1. ஸோ இது 0 ஆகிடும். அதே மாதிரி R3 வந்து R3 மைனஸ் 3R1. ஸோ அதுவும் 0 ஆகிடும். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே அந்த கரஸ்பாண்டிங் ரோஸில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி இந்த ஃபஸ்ட் ரோக்கு கீழே எல்லாமே 0 ஆகிடுது. அதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி 2க்கு கீழே 0 இல்லை. ஸோ அது 0 ஆக்கணும். ஸோ இந்த 8 வந்து நான் 0வாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு R3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு R3 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R2. ஸோ இப்போ இது 0 ஆகிடுச்சு. அதே மாதிரி ரிமைனிங் என்ட்ரிஸும் சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ இதே ஃபார்மில் நீங்கள் விட்டாலும் இது ரோ எக்லான் ஃபார்ம் தான். இல்லை ஃபர்தராக நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ R3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு R3 டிவைடட் பை -15. ஸோ 0 0 3 2ன்னு வருது. ஸோ இப்போது நம்ம ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்மில் இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இன் திஸ் ரோ எக்லான் ஃபார்ம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. Definition 1.7 An elementary matrix is defined as a matrix which is obtained from an identity matrix by applying only one elementary transformation. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்போ எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னு சொல்வோம்னாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ரிமார்க்கில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க
every elementary row operation that is carried out on a given matrix A can be obtained by pre-multiplying A with elementary matrix. So matrix Aல நம்ம perform பண்ணக்கூடிய elementary row operations நம்ம எப்படி obtain பண்ணலாம் அப்படின்னாக்க அந்த matrix Aவை இந்த elementary matrixால pre-multiply பண்றது மூலமா obtain பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி every elementary column operations that is carried out on a given matrix A can be obtained by post multiplying A with an elementary matrix. So row operations வந்து matrix Aவை elementary matrixோட pre-multiply பண்றது மூலமாகவும் elementary column operations the given matrix Aவை elementary matrixோட post multiply பண்றது மூலமாகவும் நம்மளால obtain பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு matrix A எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3x3 matrix. இப்போ நம்ம வந்து elementary row transformations perform பண்ணுறோம். ஸோ R2 is transformed to R2 plus lambda R3. ஸோ lambda is a non-zero constant. ஸோ இது perform பண்ணுறது மூலமா நமக்கு இப்படி ஒரு equivalent matrix கிடைச்சிருக்கு. ஸோ let us take it as equation 1. The matrix 1 0 0 0 1 lambda 0 0 1. ஸோ இது வந்து ஒரு elementary matrix. இந்த elementary matrix எப்படி நமக்கு obtain ஆயிருக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு elementary ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறது மூலமா இது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ல செகண்ட் ரோவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னா R2 ப்ளஸ் லேம்டா R3. ஸோ அது மூலயமா தான் இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது ப்ரீ மல்டிப்ளையிங் A பை திஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து ஏல ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ லெட் அஸ் டேக் இட் அஸ் 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா we get A is transformed to 1 0 0 0 1 lambda 0 0 1 A. ஏன்னா இங்கே ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏவும் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இன்டூ ஏனும் இருக்குது. ஓகேவா? ஸோ the effect of applying the elementary transformation on A is the same as that of pre-multiplying the matrix A with the elementary matrix. So நம்ம given matrixல எந்த ஒரு elementary transformation perform பண்ணாலும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா given matrix Aவை pre-multiplying by elementary matrix. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி the effect of applying the elementary transformation R2 to R3 on A is same as that of pre-multiplying the matrix A with the elementary matrix. So R2வையும் R3யும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலன்னாக்க இந்த மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி the effect of applying the elementary transformation R2 is transformed to lambda R2. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே ஒரு ரோவை நான் ஜீரோ ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுற மூலியமாக கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்க இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 lambda 0 0 0 1 இதால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, so theorem 1.13 every non-singular matrix can be transformed to an identity matrix by a sequence of elementary row operations. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அந்த கண்டிஷன்ஸ் மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனால் இன்னும் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் ஃபர்தராக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை நம்மளால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை சீக்வன்ஸ்லி பர்ஃபார்மிங் த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். கிளியர்? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2. ஸோ இதில் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இது நான் சிங்குலரானு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸஸ்க்கு தான் இது அப்ளிகபிள். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 15. ஸோ இது நான் சிங்குலர். ஸோ நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஏவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2வாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து இங்கே 2ன்னு இருக்குது, அதை நம்ம 1ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை 1ன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னாக்க ஃபஸ்ட்டு ரோ இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வந்து 1/2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்.
ஸோ அது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க E1 equal to, so R1 is transformed to 1 by 2 times of R1. So 1 by 2, 0, 0, 1 கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை ஏவோட ப்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க அதை மல்டிப்ளை பண்ணுறதுனால 1 மைனஸ் 1 பை 2 3 4ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிவோட் எலமெண்ட்டான 1க்கு கீழே இருக்கிற எலமெண்ட் வந்து 0வாக இருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே 3ன்னு இருக்குது. ஸோ இந்த 3யை 0வாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன். தட் இஸ் R2 is transformed to R2 plus minus 3 times of R1. ஸோ நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணுறது போது நமக்கு செகண்ட் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் என்னவா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 0 மைனஸ் 3 1. அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஆப்ரேஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா R2 is transformed to R2 plus minus 3 times of R1. ஓகே, ஸோ R1ல எந்த சேஞ்சும் இல்லை, R3ல மட்டும் இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 0 வந்து மைனஸ் 3 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது, யூனிட் மேட்ரிக்ஸில் இங்கே 1 இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் 0 இஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை வந்து ஆல்ரெடி இருக்கிற E1 ஏவோட ப்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதை திரும்பவும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த எலிமெண்ட் A22 வந்து எனக்கு 1ன்னு வரணும். ஸோ இது 1ன்னு வரணும்னாக்க இந்த என்டையர் ரோ 2வை வந்து 2/11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தேர்ட் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ், அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் நம்ம ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா நம்ம அதை கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. செகண்ட் ரோவை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோன்னாக்கா செகண்ட் ரோ இஸ் மல்டிப்ளைடு பை, இங்கே இருக்கிற எலிமெண்ட் வந்து 11 by 2. ஸோ 2/11. ஸோ 2/11ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 ஆகிடும். இது வந்து என்ன ஆகும், 2/11ன்னு வரும். ஓகே, ஸோ தேர்ட் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து E3 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த E3யை நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணியிருக்கிற E2 of E1A இந்த மேட்ரிக்ஸோட ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் A11, A21, A22 இது எல்லாமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸப்ட் திஸ் A12. ஸோ இது வந்து எனக்கு 0 ஆகணும். இது 0 ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா R1 is transformed to R1 plus 1 by 2 times of R2. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரோவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படின்னாக்கா R1 is transformed to R1 plus 1 by 2 times of R2. ஸோ செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. ஃபஸ்ட் ரோவை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், R1 plus 1 by 2 times of R2. ஸோ இங்கே 0 இருக்கிறனால இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸில் 0 இருக்கும். ஸோ 0 plus 1 by 2 times of 1, that is 1 by 2. ஸோ ஃபோர்த் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து 1 1 by 2 0 1ன்னு கிடைக்குது. இது வந்து ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸோட ப்ரீ மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்படி எழுதும்போது ஃபைனலாக நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்து கிடைச்சிது. ஓகே, ஸோ இந்த அபோவ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு சீக்வன்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ A இஸ் கன்வெர்டட் டு திஸ் அண்ட் அகெயின் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு திஸ் மேட்ரிக்ஸ் பை பர்ஃபார்மிங் த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். ஃபைனலாக அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, example 1.19 show that the matrix is non-singular and reduce it to the identity matrix by elementary row transformations. ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் சிங்குலர்னு நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மூலிமா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இதோட இது வந்து 15 இருக்குது, which is not equal to 0. therefore the given matrix is a non-singular matrix. நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 3ன்னு இருக்குது. ஆனால் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது வந்து 1ன்னு இருக்கணும். ஸோ இந்த 3யை வந்து நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் என்ன பர்ஃபார்ம் பண்ணோன்னா R1 is transformed to R1 by 3. ஸோ என்டையர் ரோவையும் 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 1 by 3
4/3. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிவோட் எலிமெண்ட் 1க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கணும். ஆனால் நமக்கு 2, 5ன்னு இருக்குது. ஸோ R2வையும் R3யையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ R2வை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இந்த 2 வந்து எனக்கு 0 ஆகணும். ஸோ R2 minus 2 times of R1. அதே மாதிரி R3 is transformed to R3 minus 5 times of R1. ஓகே, ஸோ 1/3, 4/3 இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இது என்ன ஆகிடும்னாக்கா R2 minus 2 times of R1. ஸோ this will become 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -2/3. ஸோ இது வந்து -1 minus 8/3 minus 11/3. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0. ஸோ R3 minus 5R1. ஸோ 2 minus 5/3 1/3. நெக்ஸ்ட் 1 minus 20/3 minus 17/3. ஸோ இப்போது 1 பிவோட் எலிமெண்ட் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0ன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1 0 0 இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நம்ம செகண்ட் ரோவுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் பண்ண அதே ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி வந்து -2/3. ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் வந்து இந்த எலிமெண்ட் வந்து 1ன்னு இருக்குது. ஸோ R2 is transformed to R2 is multiplied by -3/2. ஸோ அப்போ இது வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் நான் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. செகண்ட் ரோவை வந்து -3/2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது 1ன்னு ஆகிடும். ஸோ இது வந்து என்னென்ன ஆகிடும்னாக்கா 3 will get cancelled, minus into minus will become plus. So 11/2. Okay, next third ரோவை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 1/3 4/3 1 11/2. ஸோ செகண்ட் ரோவில் இருக்கிற பிவோட் எலிமெண்ட் 1. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் வந்து என்னவா இருக்கணும், 0வாக இருக்கணும். ஆனால் இங்கே எனக்கு 1/3ன்னு இருக்குது. ஸோ இந்த 1/3யை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். நீங்கள் ஃப்ராக்ஷனில் வச்சுட்டு பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை இன்னும் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னாக்கா R3யை வந்து 3 times of R3ன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ரோ வந்து எப்படி சேஞ்ச் ஆகிரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 1 -17 அப்படின்னு ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு 2 ரோவில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, ஸோ லாஸ்ட் ரோவில் எனக்கு இந்த எலிமெண்ட், அதாவது செகண்ட் ரோவில் இருக்கிற பிவோட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த எலிமெண்ட் வந்து 0ன்னு ஆகணும். ஸோ அதனால நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா R3 is transformed into R3 minus R2. ஸோ 0 0 -17 -11/2 -45/2ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இதை சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு லாஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த எலிமெண்ட் வந்து 1ஆ சேஞ்ச் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோவையும் எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த எலிமெண்ட்டை 1ன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு R3யை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன்னாக்கா R3 into -2/45. ஸோ லாஸ்ட் வந்து 0 0 1ன்னு சேஞ்ச் ஆகிடும். இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்கு செகண்ட் ரோவில் இருக்கிற இந்த தேர்ட் எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த தேர்ட் எலிமெண்ட்டையும் நான் 0வாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்காக லாஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. செகண்ட் ரோவை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா R2 minus 11/3 times of R3. ஸோ செகண்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 1 0ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற இந்த எலிமெண்ட் 4/3யும் வந்து 0 ஆகணும். ஸோ R1 எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோன்னாக்கா R1 is transformed to R1 minus 4/3 times of R3. அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 1/3 0ன்னு ஆகிடும்.
அகெயின் இந்த 1/3 நம்ம 0ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் ரோவை மட்டும் நம்ம இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ R1 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ R1 மைனஸ் 1/3 டைம்ஸ் ஆஃப் R2. ஸோ 1 0 0ன்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் யூஸிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். Gauss-Jordan method. So if A is a non-singular matrix of order n ன்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி non-singular matrix has a inverse, unique inverse. ஸோ B வந்து அதோட இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் படி A into B equal to B into A equal to identity matrix of order n. So by the property of In we can write A equal to In into A equal to A into In. So let us consider this equation A equal to INA. The equation 1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் A non-singular மேட்ரிக்ஸாக இருக்கிறனால சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸஸை ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறது மூலயமா அந்த மேட்ரிக்ஸ் ஏவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்தோம். ஸோ அந்த ஆப்ரேஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு ஆகிடும். இதே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நியூ மேட்ரிக்ஸ் சே பியாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் 1 வில் பிகம் IN ஈக்குவல் டு B இன்டூ A. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்னா then that matrix is said to be the inverse of the other matrix. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா Bன்றது ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். கிளியர்? நோட் இஃப் E1, E2, etc. EK are elementary matrices such that EK, etc. E2 into E1 into A equal to IN, then A inverse equal to EK into EK minus 1 into etc. E2 into E1. Transforming a non-singular matrix A of order In by applying elementary row operations is called Gauss-Jordan method. ஸோ ஒரு non-singular மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெத்தடை தான் நம்ம Gauss-Jordan மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை Gauss-Jordan மெத்தடில் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாலோயிங் 2 ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து augment the identity matrix In on the right side of A to get the matrix. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் A of order n அதோட ரைட் ஹேண்ட் சைடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, obtain elementary matrices E1, E2, etc. EK such that this product is equal to In. ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளை தீஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் ஆன் திஸ் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஸோ தட் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை நம்ம ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா இந்த மேட்ரிக்ஸ் ஏ என்ன ஆகிடும்னாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு புது மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகும், which is nothing but A inverse. Okay. So example 1.20, find the inverse of the non-singular matrix A which is equal to 0, 5, minus 1, 6 by Gauss-Jordan method. So first வந்து நம்ம given matrixஐ identity matrixோட augment பண்ண போகிறோம். இந்த matrixோட order 2ன்றதுனால A is augmented with identity matrix of order 2. So 0, 5, minus 1, 6 ஒரு vertical line மூலமா இதை செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, 1 0 0 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே என்னென்னலாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 0வாக இருக்குது, ஆனால் எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு அது 1ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐ ஹேவ் டு இன்டர்சேஞ்ச் திஸ் வித் த செகண்ட் ரோ. அப்போ என்ன ஆகிடும், -1 6 0 5 ஆகும். ஸோ அதே தான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 0 1 1 0ன்னு ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த பிவோட் எலிமெண்ட் வந்து எனக்கு 1ஆக தான் இருக்கணும், அப்போ தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ஆகும்.
ஆனால் இங்கே எனக்கு -1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை என்டையராக நான் என்ன பண்ண போகிறேன், -1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 - 6 0 - 1 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பிவோட் எலிமெண்ட் இப்போ 1ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் வந்து 0வாக இருக்கணும். எனக்கு இது ஆல்ரெடி 0வாக தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சும் இதில் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரோவில் இருக்கிற பிவோட் எலிமெண்ட் வந்து 5. ஆனால் எனக்கு அது என்னவா இருக்கணும், 1ன்னு இருக்கணும். ஸோ த்ரூ அவுட் R2வை நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன், அல்லது 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகிடும், 0 1 1/5 0ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த -6 மட்டும் 0 ஆகிடுச்சுன்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகிடும். ஸோ இது எப்படி -6 0வாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, R1 is transformed to R1 plus 6 times of R2. ஸோ R2வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி R1ஓட ஆட் பண்ணும்போது எனக்கு இது 0 ஆகிடும். ஸோ நம்ம இங்கே பர்ஃபார்ம் பண்ணுற எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த நம்பர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 1 0 0 1 இங்கே வந்து 6/5 -1 1/5 0ன்னு இருக்குது. ஸோ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த நியூ மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவையான இன்வர்ஸ் டு த கிவன் மேட்ரிக்ஸ் A. ஸோ A inverse equal to this 1/5 காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டோம்னாக்கா 6 - 5 1 0ன்னு வருது. கிளியர்? Example 1.21 find the inverse of A by Gauss-Jordan method. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு Gauss-Jordan மெத்தட் அப்ளை பண்ணி இதோட இன்வர்ஸ் எப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ சிமிலர் டு தட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இதையும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் மேட்ரிக்ஸோட கரஸ்பாண்டிங் அக்மெண்டட் மேட்ரிக்ஸை எழுத போகிறோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 3, அதனால் நம்ம கன்சிடர் பண்ண போகிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறமா இப்போ நம்ம கிவன் மேட்ரிக்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ ரிமைனிங் ரோஸில் ஏதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1ன்னு இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம், இல்லை. ஸோ இந்த எலிமெண்ட் 2வை வந்து நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ரோவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படின்னா 1/2 இன்ட்டு R1. ஸோ த்ரூ அவுட் ஃபஸ்ட்டு ரோவை நம்ம 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 1/2 1/2. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இங்கே என்னென்ன எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே தான் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்லேயும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 0 0ன்னு ஆகிடும். அகெயின் வந்து இந்த பிவோட் எலிமெண்ட் 1க்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் 3 2வையும் நம்ம 0ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்காக நம்ம அகெயின் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ R2 இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ R2 - 3 R1. அதே மாதிரி R3 இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டூ R3 - 2 R1. ஓகே. ஸோ செகண்ட் ரோ வந்து 0 1/2 -1/2 ஆகும். அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் -3/2 1 0ன்னு ஆகும். ஸோ தேர்ட் ரோ வந்து 0 0 1, அதே மாதிரி இங்கே வந்து -1 0 1ன்னு ஆகுது. ஓகே. ஸோ நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு காலம் அந்த லாஸ்ட் ரோ நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரோவில் இருக்கிற இந்த பிவோட் எலிமெண்ட் வந்து நமக்கு 1ன்னு இருக்கணும். பட் இங்கே நமக்கு 1/2 இருக்குது. ஸோ அதை 1ன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம R2வை 2 R2ன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரோ வந்து 0 1 -1 அப்படின்னு ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் -3 2 0ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அகெயின் இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு R1 -1/2 R2ன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ வந்து 1 0 1ன்னு சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து 2 -1 0ன்னு ஆகுது. ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸை இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்குது எக்ஸப்ட் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து இது 0ன்னு ஆகணும், அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டும் 0 ஆகணும். ஸோ R1 is transformed into R1 minus R3. அதே மாதிரி R2 is transformed into R2 plus R3. ஸோ இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் கரஸ்பாண்டிங்காக சேஞ்சஸ் அக்கர் ஆகும். ஸோ இப்போது நம்ம மேட்ரிக்ஸ் A வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவையான inverse matrix. So A inverse for the given matrix is 3 - 1 -1 -4 2 1 -1 0 1. இதை நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸோட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். எக்ஸசைஸ் 1.21 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். If you like the video, click the like button and share to your friends. Please subscribe to the channel. Thank you.